Happy and healthy morning to all. Welcome to Happy Lifestyle channel. This is Dr. Vinod. நம்ம சேனல்ல பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், டயட் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் ரெகுலரா போஸ்ட் பண்றோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுனால எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல ஒரு 10 அமேசிங் பெனிஃபிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, ப்ரோமோட்ஸ் வெயிட் லாஸ். அதாவது எக்ஸசைஸ் நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். எக்ஸசைஸ் எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது வாக்கிங், ரன்னிங், ஜாக் பண்றது, ஸ்கிப்பிங் பண்றது, ஸ்விம்மிங், இல்ல ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்றது, எந்த எக்ஸசைஸா இருந்தாலும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ப்ரொமோட் பண்ணும். ஏன்னா நீங்க வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் மெயினா முக்கியமானது 3 விஷயம் தான். ஒன்னு டயட், இன்னொன்னு எக்ஸசைஸ், இன்னொன்னு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இது 3 ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். டயட் நீங்க அதிகமா எடுத்தாலும் அதை பர்ன் பண்றது எக்ஸசைஸ் தான். ஸோ எக்ஸசைஸ் உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ மறக்காம நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்பர் 2, எக்ஸசைஸ் பண்ணா உங்களுடைய ஹார்ட் ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய ஹார்ட் மசில்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ உங்க ஹார்ட் நல்லா பம்பிங் பண்ணும். ஸோ பிளட் ஃபங்க்ஷன் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் நல்லாவே போய் சேரும். நீங்க ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பீங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணா உங்க ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ மறக்காம எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்பர் 3, எக்ஸசைஸ் பண்றதுனால லாங் டேர்ம் டிசீஸ்னு சொல்லுவாங்க. கிரானிக் டிசீஸ், அதாவது டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை நோய் இருக்கு இல்லையா, அது ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம், இதே மாதிரி நோய்கள்லாம் வராம ரொம்பவே தடுக்குது. எக்ஸசைஸ் பண்ணா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ரொம்பவே அதிகமாகும். அதாவது பிளட்ல இருக்கிற குளுக்கோஸை செல்ஸ்க்கு ஈஸியா கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதனால உங்களுக்கு சர்க்கரை நோய் வராம ரொம்பவே தடுக்குது. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஹைப்பர் டென்ஷன் வராம உங்களுடைய பிபி அதிகமாகாம இது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணா டைப் 2 டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இது போன்ற நோய்கள்லாம் வராம தடுக்கலாம். நம்பர் 4, நாம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணா நம்மளுடைய லேட்டர் ஸ்டேஜ்ல வரக்கூடிய டிசீசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, வயசானவங்களுக்கு எல்லாம் வரும் இல்லையா, மூட்டு வலி, முதுகு வலி, அந்த ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா, அது ஆஸ்டியோபோரோசிஸ், இது மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வர்றது ரொம்பவே கம்மியாயிடும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்றதுனால உங்களுடைய எலும்பு போன் ஸ்ட்ரென்த் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால லேட்டர் ஸ்டேஜ்ல இது மாதிரி ஆர்த்தரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். ஸோ அதே மாதிரி அல்சைமர் டிசீஸ்னு சொல்லுவாங்க, மறதி நோய்கள். ஏன்னா நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ லேட்டர் ஸ்டேஜ்ல மறதி நோய் வராம தடுக்கலாம். ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுனால கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களும் வரதை ரொம்ப தடுக்குதுன்னு சொல்றாங்க. நம்பர் 5, அதாவது நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது நம்மளுடைய இம்யூனிட்டியை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகமாக்குது. ஸோ நமக்கு அவ்வளவு சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஏற்படாது. நம்ம ஆக்டிவா ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். நம்பர் 6, நாம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளுடைய எனர்ஜி லெவல் ரொம்பவே அதிகமாகும். அதாவது ஸ்டெமினா ரொம்ப அதிகமாகும். ஸோ இதனால ஒரு டே ஃபுல்லா நம்மளால ஆக்டிவா இருக்க முடியும். ஈஸியா டயர்ட் ஆகாம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். நம்பர் 7, நாம டே டைம்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸசைஸ், வாக்கிங் ஆர் ஜாக்கிங் ஏதாவது பண்றதுனால நம்ம பாடி பிசிக்கலா டயர்ட் ஆகுறதுனால ஸோ நைட் டைம் உங்களுக்கு ஈஸியா தூக்கம் வந்துடும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாம நமக்கு நல்லா குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்றது உங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்பர் 8, நாம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளோட பிரெயினுக்கு நல்லா பிளட் சப்ளை போகிறதுனால நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படின்னா உங்களால நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும், கான்சென்ட்ரேட்டடா இருக்க முடியும். உங்களுடைய மெமரி ஃபங்க்ஷனும் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணா உங்களுடைய ஸ்டடீஸும் நல்லா இருக்கும், உங்களுடைய ஒர்க் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். நம்பர் 9, நாம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே கம்மியாகுது. அது மாதிரி ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இது போன்ற பிரச்சனைகள் வராம ரொம்பவே தடுக்குது. ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாகுது. என்டார்பின்ஸ் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ரொம்பவே கம்மியாகுது. நம்ம ரொம்ப ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். நம்பர் 10, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கன்சிஸ்டன்சியா இருக்கிறதுனால இன்னர் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாகும். நம்ம ஒரு போல்டான பர்சனா மாறுவோம். ஸோ அதனால ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்றதுனால இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோங்க. இது மட்டுமே இல்லைங்க, இன்னும் எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. எக்ஸசைஸ் பண்றதுனால நீங்க உங்களால உங்க டைமை கரெக்டா மேனேஜ் பண்ண முடியும். ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுனால உங்களுடைய லைஃப் ஸ்பேன் 3 to 7 வருஷம் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸசைஸ் அப்படின்னா நீங்க கஷ்டமா ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ் ஒரு 10 minutes 15 minutes ஒரு பிரிஸ்கான வாக்கிங் நீங்க போனாலே அதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு.
ஸோ டெய்லி இருக்கிற 24 ஹவர்ஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் உங்க உடம்புக்காக நீங்க ஒதுக்குனீங்கன்னா லைஃப் லாங் உங்க உடம்பு உங்களை பார்த்துக்கும். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.